ஒரு நடிகராகவும், ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும், ஒரு ப்ரொடியூசராகவும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவர்களை காட்டான் என்கிற அவர் குத்து வைக்கிற காட்டான் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. சொன்ன மாதிரி காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்கிலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக வந்து அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் பண்ணுற இது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. ஸோ இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டது ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஒரு 4 முறை. அந்தால் ஒரு பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாதிரி, ஒரு மாதிரி அந்தால் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, பெருசாக க்ளோஸ் கிடையாது, பர்சனலாக பேசினதில்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்க கூட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார், என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ச்சி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்கார், அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கரெக்டாக இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய லிஸ்ட்டாக போவோம், இருந்தாலும் சொல்கிறேன். யார்கிட்டருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மணிகண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பித்தது. அது இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், என்னை ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோ அனுப்பி அப்படி தான் ஆரம்பிச்சது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினது, தம்பி உன் பேர் என்ன? முகேஷ் வரைக்கும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார்.
அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. ஒரு ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இதை உள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன் தான் மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008லேருந்து எனக்கு அவரை தெரியும். இப்போ வரைக்குமே அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்காரு, அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்காரு. ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதீங்க சார், நான் தான் சார் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துரு. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி அண்ட் மது சார். ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சா ஷமி, 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி கம்ஃபர்டபுள். மது சாரோட இது செகண்ட் படம். மது சார் நீங்கள் செட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதோ வீட்டிலேருந்து கிளம்பி டீ குடிக்க போகிற மாதிரி டெய்லி அந்த ஒரு வேஷ்டி பண்ணிலாம் வருவாப்பில். முறை அவர் பேண்ட் போட்டு பார்க்குறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, எனக்கு ஹிந்தியில் மேரி கிறிஸ்மஸ் அவர் தான் பண்ணார். எனக்கு மது சாரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யாரை தொடங்கி யார்கிட்ட முடிக்குன்னு தெரில. உங்கள்கிட்ட ஆரம்பிக்க பட்டாளம் பாபுக்கிட்ட இருந்து. ஆமாம், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஓகே தானே. செட்டிலாம் பார்த்தேன். நிஜமாக நீங்கள் மேடையில் பேசின மாதிரி தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். ராஜேஷ், எனக்கு அவனை ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். இல்லை ராஜேஷ், நம்ம 2007-8 இருக்குன்னு நினைக்கிறேன். காட்சி பாரு ஷார்ட் ஃபிலிம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல நீ? நீரும் நீ தான் பண்ணியா? நீ ராவணமாக நீ பண்ணல. ஸோ நாளை இயக்குனரில் அந்த கடைசி ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவன் தான் பண்ணி கொடுத்தான். எனக்கு அப்போதுலேருந்து பழக்கம். பிரேமம் அவன் தான். அவனோட மலரே சாங் நான் இது வரைக்கும் ஒரு 1000 முறை கேட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஸோ மச் ராஜேஷ், நான் இப்போ சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு. அந்த என்னுடைய சிட்டு தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா. இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்போ தான் வளர்ந்துருக்கா, ஆள் தான் வளர்ந்துருக்கா. எனக்கு இன்னும் அது அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ அவள் ஒரு பிரமாதமான ஆக்டர். ஐலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிவு இன்னும் பிரமாதமாக வளர்ந்துருக்கு அந்த குழந்தைக்கு. நல்லா படிப்பா, பிரமாதமாக படிப்பாள். வாழ்த்துக்கள் உனக்கு. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாருக்கிட்ட நான் வாரம் பேசி டயர்டாகிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தங்கள் தான் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் கண்டிப்பாக. இன்னும் பாரு, உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். அண்ட் தென் கோடங்கி, எனக்கு இந்த ஆள் படத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வார். கண்டிப்பாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் அதை செய்வீங்களா? நிறுத்திட்டார், கட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறுத்திட்டார். இனிமேல் அவர் யாராவது செஞ்சால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் பேசுகிற விதமும் சரி, இவர் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது எல்லாம் தெரியும், இந்த ஆளை பார்க்குறது ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸு, இன்ட்ரெஸ்டிங்கான நம்பரும் கூட. முத்து அவன் நண்பன், கூத்துப்பட்டுலேருந்து எனக்கு நண்பன் அவன். உனக்கு என்னடா சொல்கிறேன்னு தெரில, எதாவது சொல்லிவிடுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவன். இவனை ஃபஸ்ட்டு நான் மணிகண்டன் காட்சி பாராஜ் அறிமுகப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமாக நடிகன், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை என் பையன் படம் நடிச்சிருந்த அதுவாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகன் முத்து. ஸோ எனக்கு எப்பயும் முத்துக்கிட்ட என்னென்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் நிறையா வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் அதை எதிர்பார்க்குறேன். நம்மளும் ஒர்க் பண்ண வச்சேன். வாழ்த்துக்கள். கலை அவன் டிஎஸ்பியில் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு இந்த சமயத்தில் கடைசியாக எங்களுக்கு வழி இல்லை, ஆத்திர அவசரம் தான். பட் கூப்பிட்டோன்னே பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை.
நல்லா பண்ணியிருக்கா. இது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரின்னு பட்டது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இது எப்படி இந்த கேரக்டர்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா தெரியும் லைஃப்பில். ஸோ அதனால் பட் ஆஸ் அன் ஆக்டராக அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். ஒரு டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர்னு தெரியும். மற்றபடி வேறு யாரையும் நான் விட்டுலாம் ராஜ்குமார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி, உடன்பால் கார்த்தி, எனக்கு நான் தான் இது மணிகண்டனுக்கு அப்புறம் அஜித் சார் பண்ணும்போது நம்ம ஊரை பற்றி நல்லா தெரிஞ்ச சென்சிபிளான ஒருத்தர் ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவருடைய உடன்பால் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவர் கேட்டேன், எனக்காக வந்து பண்ணி கொடுங்க தலைவான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெமினி மணி, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாலாசக்தி சார், உங்களுக்கும் நன்றி. இங்கே வந்தது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. 27th வருது, நாளை மறுநாள் வருது. எங்கள் சர்க்கிள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ப்ரெஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப கம்பேக். ஆக்சுவலி விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் தான் பேர். நான் எதுவும் பண்ணல. என் நண்பர்கள் தான் இதை முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அப்புறம் அவனுங்களுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக் அண்ட் திருமாறன், சந்தோஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்ரா. நீங்கள் இல்லாமல் நானே இல்லை. ஸோ அதனால் நான் நம்புவேன், நம்மக்கிட்ட இருக்கிற வேறு வேறு விதமான குணங்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 88லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6th படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்னாச்சு 40 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனால் சண்டை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக புரிஞ்ச எங்களுடைய உறவு வந்து இன்னும் தொடருது. அது என்றைக்கும் இருக்கும், நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்து என்கிற காட்டான் ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஸ்ட்ரீமிங் ஃப்ரம் March 27th.